எல்லாரும் இருக்கிற வரைக்கும் வீடு நல்லா கலகலன்னு இருந்தது. இப்போ வெறிச்சோடி போன மாதிரி இருக்கு. எங்க காலையிலே இந்த மனுஷன் இன்னும் சாப்பிடாம எங்க போனாருன்னு தெரியலையே. என்னங்க காலையிலே சாப்பிடாம கொள்ளாம எங்க போனீங்க? சீக்கிரம் சாப்பிட்டா நான் வேலையை பார்ப்பேன்ல. அட பாக்கியா, அதெல்லாம் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். சீக்கிரம் கிளம்பி ஒரு இடத்துக்கு போகணும். எங்கங்க என்ன விஷயம்? அட போன வாரம் ஃபுல்லா கேட்டுட்டே இருந்தியேடி, மறந்துட்டியா? சீக்கிரம் போய் கிளம்பிட்டு வா, போவோம். சரி இருங்க வரேன். எங்கன்னே சொல்லாம கிளம்புன்றாரு. ஒருவேளை போன வாரம் எனக்கு கைக்கு வளையல் எடுத்து தரேனாரு, தங்க வளையல். அது இது வாங்கி தர கூப்பிடுவாரோ? அப்படியா தான் இருக்கும். இன்னைக்கு நான் கூட்டிட்டு போற இடத்த பார்த்துட்டு பாக்கியா ஷாக் ஆயிடணும். நல்ல சர்ப்ரைஸா இருக்கும் அவளுக்கு. என்ன பண்றா இன்னும்? பாக்கியா பாக்கியா, நேரம் ஆகுதுமா, கொஞ்சம் சீக்கிரம் வாயேன். அத வந்துட்டேங்க. ரெடி ஆகி வர வேணாமா? என்னடி இது, சுடிதார் போட்டுட்டு வர? அட என் தங்கச்சி ஒரு சுடிதார் எனக்கு கொடுத்துட்டு போனாங்க. போட்டு பார்த்தா கரெக்டா இருந்துச்சு. சரிங்க வாங்க போலாம். சரி சரி, நட நட. ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க, இந்த கீதா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். சரி பாக்கியா. என்ன பாக்கியாக்கா காலையில சுடிதார்லாம் போட்டு கொண்டையில பூ வச்சு எங்க கிளம்பிட்டீங்க? அட கீதா போன வாரம் ஃபுல்லா நான் சமைச்சு போட்டதுக்காக என் கைக்கு வளையல் வாங்கி போடணும்னாரு. அதுக்கு தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அதான் போயிட்டு வரேன் கீதா. அப்படியாக்கா பரவாயில்லையே, அண்ணன் சூப்பர். போங்க, கொடுத்து வச்சவங்க தான் நீங்க. போயிட்டு வாங்க. நல்ல வளையலா பார்த்து வாங்குங்க சரியா? 5 பவுனா இருந்தாலும் நல்லா இருக்கணும். சரி சரி சரி, போயிட்டு வந்துட்டு உனக்கு கொண்டு வந்து காட்டுறேன். சரிக்கா. சரிங்க கிளம்பலாம். சரி உட்கார் வா. கொடுத்து வச்சா மகராசி நமக்கும் தான் அமைஞ்சிருக்காரே ஒரு ஆள். சும்மா கண்ணாடி வளையல் வாங்கணும்னா கூட கத்துவார், எதுக்கு வளையல்னு. நம்ம இப்படியே மொட்டை கையாவே திரிய வேண்டியதான். என்னத்த சொல்ல. மீனே மீனே மீனே, சால மீனே, வவ்வா மீனே, பாறை மீனே, நெத்திலி மீனே, சுறா மீனே, கட்லா மீனே, எல்லா மீன் இருக்கு, வாங்க வாங்க. என்ன ஒரு நகை கடைக்கு கூட்டிட்டு போகாம மீன் கடைக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு? என்ன பாக்கியா, என் சர்ப்ரைஸ் உனக்கு பிடிச்சிருக்கா? இல்ல என்னங்க எனக்கு புரியலையே. ஆமா மீன் கடைக்கு எதுக்கு வந்திருக்கோம்? மீன் கடைக்கு எதுக்கு வருவாங்க? மீன் வாங்க தான். என்ன எங்கேயோ கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்களே, போன வாரம் ஃபுல்லா கேட்டுட்டு இருந்தியே என்ன? அட நீ தானே சொன்ன நல்ல மீனா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது, மீன் வாங்கிட்டு வாங்க, இல்லைன்னா என்ன மீன் மார்க்கெட் கூட்டிட்டு போங்க, நான் போய் நல்ல மீனா பார்த்து வாங்கிக்கிறேன்னு. அதனால தான் கூட்டிட்டு வந்தேன். அட இந்தாயா மனுஷா, மீன் வாங்குறதுக்கு தான் என்ன இப்ப கூட்டிட்டு வந்தீங்களாக்கோ? அதை முன்னாடியே சொல்லி தொலைக்க வேண்டியதானே. நான் வேற சுடிதார் போட்டு மேக்கப் பண்ணி இந்த மீன் கடைக்கு வர்றதுக்கு இதெல்லாம் தேவையா? நானும் என்னென்னமோ நினைச்சு வந்தேன். இப்போ எதுக்கு பாக்கியா கோவப்படுற? இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்கு, அது வீட்டுக்கு போய் சொல்றேன் சரியா? இப்போ வேண்டாம். என்ன வீட்ல கருவாடு வாங்கி வச்சிருக்கீங்களா? அட எப்போதும் உனக்கு கிண்டல் தான். சரி சரி இரு, என்ன மீன் வேணும்னு சொல்லு, வீட்டுக்கு போய் மற்றதை பேசிக்கலாம். எதையாச்சும் நீங்களே பார்த்து எடுத்து தொலைங்க. எப்பா தம்பி, பாறை மீன் எவ்வளோப்பா? அண்ணா பாறை வந்து கிலோ 200ண்ணே. அப்படியா, சரி பாறையில் 1 கிலோ கொடுத்துட்டு, சாலை மீன் இருந்தால் 1 கிலோ கொடுத்துருப்பா. அண்ணா இந்த மீன் 1.5 கிலோ வருதுண்ணே, அப்படியே எடுத்துக்கிறீங்களா? சரிப்பா சரி கொடுத்துரு. அப்படியே சாலை 1 கிலோ கேட்டேனே, எம்பிட்டு அது? சாலை 1 கிலோ 100 ரூபாண்ணே. அண்ணனுக்கு ஒரு சாலை மீன் 1 கிலோ போடுங்க. அண்ணா இந்தாங்கண்ணே. அண்ணா பாறை மீனை கவர்ல போட முடியல, கொஞ்சம் பெருசா இருக்கு, கையில வச்சுக்கிறீங்களா? பரவாயில்லப்பா, கொடு. இந்த காசு கொடுத்துறப்பா, வரோம். சரிண்ணே, எப்போ வந்தாலும் நம்ம கடைக்கு தானே வரணும். பாக்கியா, பாறை மீனை நீ கையில் பிடிச்சிட்டு பின்னாடி உட்காந்துக்க சரியா? வண்டி ஓட்டையில் முன்னாடி வைக்க முடியாது, நான் கவரில் இருக்கிறத முன்னாடி தொங்க போட்டுக்கிறேன். கொடுத்து தொலைங்க. இவ ஆசைப்பட்டான் தானே மீன் மார்க்கெட் கூட்டிட்டு வந்தோம், இவ எதுக்கு இன்னைக்கு இவ்வளோ கோவமா இருக்கா? சரி பாக்கியா, இதெல்லாம் உள்ள போய் சுத்தம் பண்ணி சமைச்சு வச்சுட்டு வந்துரு. உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு, இந்த ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்துடுறேன் சரியா? முகத்தை நல்லா வை, அந்த சர்ப்ரைஸை பார்த்தா இன்னும் நீ சந்தோஷப்படுவ. அட சொல்லுங்க, என்னங்க சர்ப்ரைஸ்? இல்ல நீ பையெல்லாம் வாங்கிட்டு உள்ள போ, நான் வந்து சொல்றேன் சரியா? 1/2 மணி நேரத்தில் வந்துடுவேன். என்ன பாக்கியாக்கா மீனும் கைமா நிக்கிறீங்க, என்னாச்சு வளையலைங்க? இல்லை கீதா, எங்கள் வீட்டுக்காரரு இப்போ தான் வாங்க போயிருக்காரு. போன வாரம் நான் மீன் கடைக்கு கூட்டிகிட்டு போக சொன்னேன், அதனால போய் மீன் வாங்கிட்டு வந்தோம். சர்ப்ரைஸ் இன்னும் 1/2 மணி நேரத்தில் வந்துருமா. நான் அதுக்குள்ளேயும் போய் இந்த குழம்பு ரெடி பண்ணுறேன், நீ வரியா? சரிக்கா நட போகலாம். கீதா நான் உள்ளே போய் துணியை மாற்றிட்டு வந்துடுறேன். நீ இந்த மீனை அப்படியே பரவாசல் கொண்டுட்டு போறியா? அங்கேயே வச்சு க்ளீன் பண்ணி அன்றைக்கு மேலே சமைச்சு கொண்டு வந்துடலாம். சரிக்கா இப்படி கொடுங்க. இந்தாம்மா. அப்பா நல்ல வெயிட்டாக இருக்கே, 2-3 கிலோ தேரும் போல இருக்கு. இன்னைக்கு நல்ல சாப்பாடு தான் நமக்கும். ஹலோ நெட்டவெளி, என்ன பண்ணிகிட்டு இருக்க? சும்மா தானே இருக்க, பாக்கியாக்கா வீட்டு வரைக்கும் வரலாம்ல? நேரில் வாடி, ஒன்று சொல்லணும். சொன்னாதான் வருவியா? ஏன்? அட நம்ம பாக்கியாக்கா வீட்டுக்காரர் இருக்கார்ல, அந்த அக்காவுக்கு 2 வளையல் வாங்கி தர்றாரு போல இருக்கு. அதுவும் சர்ப்ரைஸாக வாங்கி தரணும்னு சொல்லிட்டு கடைக்கு வரைக்கும் போயிருக்காரு போல. ஆமாம் இப்போ வாங்கிட்டு வர போகிறாரு. ஆமாம் அதனால நான் இங்கே தான் வந்திருக்கிறேன். நீயும் வந்தீங்கன்னா அந்த சர்ப்ரைஸை பார்க்கலாம் பார்த்துக்க.
அது மட்டும் இல்லடி, மீன் நிறைய எடுத்துட்டு வந்திருக்காங்க. எனக்கு நல்லா சமையல் தான், நல்லா சாப்பிடலாம் வந்தீங்கன்னா. ஆமாம் ஆமாம், மூக்க பிடிக்க 2 கட்டு கட்டலாம். ஆமாம் ஆமாம். ஆ சரி வா வா வைக்கிறேன். என்ன பாக்கியாக்கா, முகம் ஃபுல்லாக ஒரே புன்னகையா இருக்கு. அட நீ வேற கிட்ட, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி மீனை கழுவிட்டு சமைக்க ஆரம்பிப்போம். அக்கா நெட்டவழிக்கு ஃபோனை போட்டு வர சொல்லியிருக்கேங்க்கா. நீங்கள் எவ்வளோ சர்ப்ரைஸ் ஆகும்போது அவளும் பார்த்தா நல்லா இருக்கும்ல, அதுக்கு தான். ஐயோ கீதா, நீ வேற ஏன்டி இப்படி பண்ற? சரி சரி சரி, நான் போய் வேலையை பார்க்குறேன். அப்புறம் அடுப்படியில் இந்த குழம்பு சட்டியும் அடுப்பும் இருக்குது, கொஞ்சம் எடுத்துகிட்டு வாயேன். பாக்கியாக்காவுக்கு ஒரே சிரிப்பு தான். சரி சரி, இந்த எடுத்துகிட்டு வரேங்க்கா. என்ன இருந்தாலும் நம்மளும் தான் கூட போயிருக்கலாம். இந்த ஆளை வேற ஏமாற்றி போடுவாங்க, செய்கூலி சேதாரம்னு போட்டு. இவர் தான் சர்ப்ரைஸ் கிப்ரைஸ்ன்னு வர விட மாட்டாரே. சரி வரட்டும். வேற ஏதாவது எக்ஸ்ட்ராவே காசு வாங்கியிருந்தாங்க, நம்ம போய் நாளைக்கு சண்டை போட்டு மீதியை வாங்கிட்டு வந்துடணும். சாலையில் குழம்பு வச்சா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா குழம்பு அவருக்கு பிடிச்ச மாதிரி நல்லா அரைச்சி வைக்க போகிறேன். அப்புறம் பாறை மீனை பொரிச்சிட வேண்டியதுதான். நடத்துங்க நடத்துங்க. சரி, அந்த தக்காளி வெங்காயத்தை கொண்டா கீதா. என்ன நெட்டவெளி இன்னும் காணுமா? வர்ற டைம் தான் வந்துருவாக்கா. நீங்கள் குழம்ப பாருங்க. என்ன சமையல்லாம் தடபுடல் ஆயிட்டு இருக்கு? வா வா நெட்டவெளி. என்னக்கா முகமெல்லாம் ஒரே புன்னகையா இருக்கு? கீதா சொன்னா இன்னைக்கு வளையல் வருதாமே. நடக்கட்டும் நடக்கட்டும், ஜாலி தான் போங்க. அட நீங்கள் வேறடி மாறி மாறி சும்மா சொல்லிட்டு இருக்காதீங்க. சரி இரு, 2 பேரும் நல்லா சாப்பிட்டுட்டு போவீங்களா? வந்ததே அதுக்கும் தானே. நீங்க சமைங்க, இன்னைக்கு நல்லா சாப்பிட்டு தான் போகணும். குழம்பு கொதிச்சிருச்சு. சரி உள்ளே இறக்கி வைக்க வேண்டியதான். மீனை உள்ளே வச்சு பொரிச்சுக்கலாமா, இங்கேயே வச்சு பொரிச்சுக்கலாமா? அட இங்கேயே வச்சு வேலையை முடிங்கக்கா. எதுக்கு அங்கே ஒரு தடவை, அப்புறம் அங்கேயும் சேர்த்து சுத்தம் பண்ணணும்ல. நீ சொல்லதும் கரெக்டு தான் நெட்டவள்ளி. சரி கீதா, இந்த குழம்பு அப்படியே கொண்டு போய் அடுப்படியில் வச்சுட்டு வா கீதா. நான் கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு வரேங்க்கா. என்ன பாக்கியாக்கா, வேலையெல்லாம் ஒரு நொடியில் நடக்குது. ஆமாம் ஆமாம், இருக்காதா பின்ன. என் புருஷன் எனக்காக ஆசை ஆசையாக வளையல் வாங்க போயிருக்காரு. அவருக்கு பிடிச்ச மாதிரி நான் சமைச்சு தரணும்ல. பாக்கியாக்கா உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், கொடுப்பீங்களா? சொல்லு நெட்டவள்ளி, என்ன வேணும்? இல்லைக்கா, நான் எங்கேயாவது எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்குலாம் போகல. என்கிட்ட வளையல் இல்லைல்ல, அதனால வெறும் கையாக போக வேண்டியதாக இருக்குது. அண்ணன் வாங்கிட்டு வந்தாருன்னா எங்கேயாவது விசேஷத்துக்கு போனால் மட்டும் உங்கள் வளையல கொடுக்குறீங்களா? அட போடி, இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறோமா என்ன? இதுக்கப்புறம் எப்போனாலும் சரி வந்து கேளு, சரியா? சரிக்கா சரிக்கா. பாக்கியாக்கா பாக்கியாக்கா, நெட்டவள்ளி 2 பேரும் சீக்கிரம் வாங்க. ஐயோ கீதா தானே கத்துறா, என்னாச்சுன்னு தெரியலையே. குழம்பு எதுவும் கீழே போட்டு உடச்சிட்டாலான்னு தெரியலையே. எதுக்கு அப்படி கத்துறா? அக்கா அக்கா சீக்கிரம் ஓடுங்கக்கா ஓடுங்கக்கா, என்னன்னு தெரியல. நெட்டவள்ளி வரும்போது அந்த மீனை கையோடு எடுத்துட்டு வா. ஏண்டி கீதா, எதுக்கு இப்படி கத்துன? ஆமா, ஏன் இப்ப நீ பேயடைஞ்ச மாதிரி நிக்கிற? மாமியார் கிழவி. என்ன பாக்கியா, வாயை பழக்கிற அளவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணிட்டேனா உன்ன? ஏங்க என்னங்க? ஆமா ஆமா, நல்ல சர்ப்ரைஸ் நல்ல சர்ப்ரைஸ். என்னடி பாக்கியா அங்கேயே நின்று வாயை பழந்துட்டு இருக்க? வா வந்து ஆசீர்வாதம் வாங்கு. அத்தை அத்தை, நான் வந்துட்டேன். அத்தை நான் ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. எல்லா வளமும் பெற்று தீர்க்க சுமங்கலியா நல்லாரு. எந்திரி. எங்க என் பேத்திங்களை காணோம்? அத்தை 2 பேரும் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க அத்தை, வந்துருவாங்க சாயந்தரம். என்னது பாக்கியாக்கா மூஞ்சி எப்படி வாடி போச்சு? அடியே நெட்டவள்ளி, இதுதான் அந்த அண்ணனோட அம்மா பாக்கியாக்கா மாமியார். இதை பற்றி உனக்கு தெரியாதுல்ல? ராட்சச கிளவிடி, பாவம் பாக்கியாக்கா. அட கடவுளே, சர்ப்ரைஸ் கிப்ரைஸ்னு சொன்னது இதுதானா? பாவம், அந்த அக்கா எப்படி சந்தோஷமா இருந்தாங்க வளையல் வாங்கி தர போறாங்கன்னு. அட போடி, வளையலே இல்லைன்னா கூட அந்த அக்கா நிம்மதியாக இருந்திருப்பாங்க. இப்போ மாமியார் வந்துட்டாங்களே, என்ன பாடுபாட போகிறாங்களோ தெரியல. ஆமாம், உன் பின்னாடி நிற்கிறாங்களே, யார் அது 2 பேர்? அத்தை, இந்த குள்ளம்மா ரோஸ் கலர் சாரி கட்டி நிற்கிறது என் பக்கத்து வீட்டுக்காரி. பின்னாடி வளர்த்தியா இருக்கிறது நம்ம வள்ளியம்மாவோட மருமகத்தை. ஏமா, உங்களுக்குலாம் உங்கள் வீட்டில் வேலை இருக்காது, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. அத்தை அத்தை, இப்போ கிளம்பிட்டு வாங்க அத்தை. சரி, என்ன சமைச்ச? எனக்கு ரொம்ப பசிக்குது, சீக்கிரமா போட்டு எடுத்துட்டு வாப்போ. அம்மா உனக்கு பிடிக்குமேன்னு பாறை மீன் எடுத்து கொடுத்துருக்கேன், அதை வறுத்துருப்பா. சாலை மீன்ல நல்லா குழம்பு வைக்க சொல்லியிருக்கேம்மா. அடப்பாவி மனுஷா, மீனும் உங்க அம்மாக்காக தான் வாங்கி கொடுத்தியா? அப்போ எனக்காக இல்லையா? சரி சரி, உள்ள பெட்ரூமுக்குள்ள போய் உட்காந்துருக்கேன், நீ சோத்தை போட்டு எடுத்துட்டு வாடி. அம்மா எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அந்த போயிட்டு வந்துடுறேன். சரி சரி, வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் சீக்கிரம் வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. சரிங்கம்மா. என்ன பாக்கியா, என்னோட சர்ப்ரைஸ் 2 உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமே. என்ன நக்கலையா உனக்கு? எவ்வளவு திமிர் இருந்தா நீ இப்படி பண்ணியிருப்பேன்? காலையில சர்ப்ரைஸ்ன்னு கூட்டிகிட்டு மீன் கடைக்கு கூட்டிகிட்டு போற, அப்புறம் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி மாத்தா கடையை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வைக்கிற. எல்லாம் உனக்கு எவ்வளோ திமிர் இருக்கும்? ஊருக்கு கிளம்பட்டும் மாத்தா கறியா, அதுக்கப்புறம் உன்னை நான் வச்சுக்கிறேன். ஆமா, எப்போ கிளம்புதான்? 1 வாரம் ஆகும்னு நினைக்கிறேன், தெரியல. நான் வேணா கேட்டு சொல்லவா? இப்ப இந்த மனுஷா உனக்கு என்ன கொழுப்பா? ஒழுங்கா ஓடிட்டு பாத்துக்க. இவ எதுக்கு நம்ம மேல கோவப்படுறா? ஐயோ ஐயோ பாக்கியாக்கா, உங்க நிலைமை நினைச்சா சிரிப்பா வருதுக்கா. என்னக்கா சர்ப்ரைஸ்னு இப்படி ஆகி போச்சே. என்னால சிரிப்பை அடக்க முடியலக்கா. உங்க மாமியார் நிக்கவும் தான் பேசாம இருந்த பாத்துக்கோங்க. ஐயோ கடவுளே, பாவங்க நீங்க. அழுகிறதா சிரிக்கிறதான்னு தெரியல.
இந்த ரெடி உங்க 2 பேருக்கு என்ன கொழுப்பா? ஒழுங்கா ஓடிருங்க பாத்துக்கோங்க. பாக்கியா அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சாப்பாடு போட்டு வர சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுது? என்ன அங்க வெட்டி பேச்சு? வரேன் இந்த வந்துட்டேன். என்னடி பயம் விட்டு போச்சா? கையை ஆட்டிக்கிட்டு வர. எங்க சாப்பாடுங்க? போய் சீக்கிரம் எடுத்துட்டு வா, போ எனக்கு பசிக்குது. ஏண்டி நிக்கிறீங்க? வாங்கடி என் கூட அடுப்படிக்கு. இந்தாங்க ஆளுக்கு ஒன்றா எடுத்துட்டு போகலாம். இந்த கீதா குக்கரை நீ எடு. நெட்டவள்ளி இந்த குழம்ப நீ வாங்கிக்கம்மா. வறுத்த மீனை நான் எடுத்துட்டு வரேன். ஏக்கா அப்படி எல்லாத்தையும் சட்டியோட தூக்கிட்டு போறீங்க? தட்டுல போட்டு எடுத்துட்டு போக வேண்டியதானே? அட இவ ஒருத்தி என் மாமியார் குணம் தெரியாம இருக்கா. உனக்கு போக போக புரிஞ்சுக்கு. இங்க தானே ஒரு வாரம் இருக்க போதில்ல, அப்ப தெரிஞ்சுக்குவ. சரி நடங்க, இன்னும் கத்த போறா லேட் ஆகுதுன்னு. ஒரு மாமியார் காய் வந்திருக்கேன், கொஞ்சமாவது பயம் இருக்குதா? உன் இஷ்டத்துக்கு நின்றுட்டு இருக்க. கடகடன்னு வந்தமா, சாப்பாடு போட்டு கொடுத்தமா, விசாரிப்பம்மா எப்படி இருக்கீங்க, என்ன பண்றீங்க, எதுவுமே இல்லை. இந்த வீட்டில் எல்லாம் நான் கேட்டு தான் நடக்குது. சரி என்ன கொண்டுட்டு வந்துட்டு அப்படியே விருந்து நிற்கிற மாதிரி ஆளால கையில் வச்சு நிற்கிறீங்க? தட்டில் போடு. என்ன கீதாக்கா இந்த கிழவி ரொம்ப ஓவரா பேசுது? அட ஆமாண்டி, பாவம் நம்ம பாக்கியாக்கா தான். என்ன பண்ண போறாங்களோ தெரியல ஒரு வாரத்துக்கு. ஆத்தாடி, என்ன பாத்திரத்துல இருந்த எல்லா சாப்பாடும் தட்டுல தான் இருக்கு. அத்தை வேற ஏதாவது கொண்டுட்டு வரட்டுங்களா? இப்போதைக்கு இது போதும், வேற ஏதாவது வேணும்னா நான் சொல்லி விடுறேன். சரி போங்க, கண்ணை வச்சிடாதீங்க சாப்பிட்றத பார்த்து. சரிங்க அத்தை, நாங்கள் வெளியில இருக்கோம். என்ன பாக்கியாக்கா இங்க நடக்குது? அடியே இங்கே எதுவும் பேசாத, வெளியில போ. அட கடவுளே, இன்னைக்கு நல்லா மீன் குழம்பு சாப்பிடலான்னு பார்த்தா இப்படி வெறும் சட்டியை தூக்க விட்டுட்டாங்களே. இப்பவாது சொல்லுங்கக்கா, என்னதாக்கா பிரச்சனை? ஏன் உங்க மாமியார் இப்படி இருக்காங்க? அட போடி, அதை சொல்கிறதுக்கெல்லாம் நேரம் பத்தாது. நான் அப்புறமா சொல்கிறேன். சரி எதுவும் நினச்சிக்காதீங்க, இருக்கிற சாப்பாடெல்லாம் அதுவே போட்டுக்குச்சு. நான் இன்னொரு நாள் உங்களுக்கு சமைச்சு தரேன் மீன் குழம்பு, சரியா? அட பரவாயில்ல விடுங்கக்கா. ஆமா அண்ணன் பசங்களுக்கெல்லாம் அப்புறம் சாப்பாடு நீங்க என்ன சாப்பிட போறீங்க? நான் இதுக்கப்புறம் தானே ஏதாவது செய்யணும், அதை நாங்கள் பார்த்துக்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடு. உங்களை பார்த்தா பாவமா இருக்குது பாக்கியாக்கா. வந்து 1 மணி நேரம் கூட ஆகலாம், அந்த கிழமை அந்த போடு போடுறா. ஓகேக்கா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. எப்படியாவது உங்கள் மாமியாரை ஓட 2 நாளில் நாங்கள் விரட்டிடுறோம், சரியா? அட பேசாமல் இருங்கடி, ஏதாவது கிறுக்குத்தனமாக பண்ணி தொலைஞ்சிட போகிறீங்க. அதுக்கப்புறம் அதையும் சேர்த்து என்ன தான் பேசுவா. சரி நான் இங்கே ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தா அதுக்கும் திட்டு விழுகும். நான் போய் வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டுட்டு வரேன். சரி நீங்கள் வீட்டுக்கு கிளம்புறதா இருந்தால் கிளம்புங்க, நாளைக்கு பார்ப்போம். சரி பாக்கியாக்கா. ஏமா சித்தப்பா மகனுக்கெல்லாம் ஏதோ சொத்து பிரிக்கல சண்டை வந்துச்சுன்னு கேள்விப்பட்டனே. என்ன இப்போ சரியாயிட்டா? என்ன ஆச்சு அந்த சொத்து விவரம்லாம்? அதை ஏன்டா கேட்குற? ஆளுக்கு வெட்டிக்கு சாவுறாங்க. இன்னும் பிரச்சனை ஓஞ்ச பாடில்ல. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களாம், அதை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்குது. ஓ, போலீஸ் கம்ப்ளைண்ட் வரைக்கும் போயிருச்சா? சரி எனக்கும் கூட ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணாங்க. நான் தான் சரி அப்புறம் பேசுகிறேன்னு வச்சுட்டேன். ஒரு நாளைக்கு ஃபோனை போட்டு என்ன ஏதுன்னு கேட்கணும். டேய் அவங்க கிட்ட எல்லாம்டா எதுக்கடா பேசிகிட்டு இருக்க? வேணாம் அப்படியே விட்டுரு. சரிம்மா. என்ன டீ குடிச்சியா? எந்திரிச்சு எம்பிட்டு நேரம் ஆகுது, உன் பொண்டாட்டி வந்து ஏதாவது கேட்டாளா? இந்த பாக்கியாவே வந்துட்டால. அத்தை இந்தாங்க தே, டீ எடுத்துக்கங்க தே. ஏண்டி ஒரு பெரிய மனுஷி எந்திரிச்சு இவ்வளோ நேரமாக உட்காந்துருக்கேன், இப்போ டீயை கொண்டுட்டு வர? என்ன பண்ணிட்டு இருந்த இவ்வளோ நேரம் அடுப்படியில்? இல்லை தே, நேற்று சமைச்ச பாத்திரம் அழுக்கு பாத்திரம்லாம் கிடந்தது, அதெல்லாம் விலைக்கு போட்டு அடுப்படியை ஒதுங்க வச்சு கூட்டிட்டு அப்படியே காலை டிஃபனும் செஞ்சுட்டு இருந்தேன். அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்கன்னு நினச்சேன், அதனால தான் எழுப்ப வேணான்னு அப்படியே விட்டுட்டேன். என்ன உங்கள் வீட்டாளுக மாதிரி நினச்சிட்டியா? நான்லாம் கோழிக்கு வரதுக்கு முன்னாடி எந்திரிக்கிறவ. இல்லத்தே நான் அப்படிலாம் ஒன்றும் நினைக்கல. சரி தே, டீ குடிங்க, ஆடிட போகுது. ஆமாம், அழுக்கு பாத்திரத்தெல்லாம் நைட்டே விலைக்கு வைக்க உங்கள் வீட்டில் சொல்லி தரலையோ? காலையில் தான் கழுவீங்களோ உங்கள் வீட்டில்? இல்லத்தே எங்கள் வீட்டிலலாம் நைட்டே கழுவிடுறோம். நேற்று உடம்பு கொஞ்சம் அலுப்பாக இருந்ததுல்ல, அதனால தான் தே, வேற ஒன்றும் இல்லை. சரி காலையிலத்துக்கு என்ன சமைச்சிருக்க? இட்லியும் பாசி பருப்பு சாம்பார் தே. எனக்கு பருப்பு சாம்பார்லாம் ஒத்துக்காதுமா, ஒரே வாய்வு தொல்லை. பேசாமல் பூண்டு சட்னி அரைச்சிரியா? சரிங்க தே, நான் போய் அரைச்சி வச்சிட்றேன். போ. மூச்சுக்கு 300 தடவை எங்கள் வீட்டையே இழுத்து பேசுறது இந்த கிழவிக்கு பொழப்பா போச்சு. இந்த மனுஷன் கல்லு மாதிரி உட்காந்துருக்காரே, ஏதாவது கேட்குறாரா? இருக்கட்டும் வச்சுக்கிறேன். பருப்பு சாம்பார் ஒத்துக்காதான் பூண்டு சட்னி வேணுமா? பூண்டு சட்னி எல்லாம் என் தலை எழுத்து. ஏண்டா நீ டீ குடிச்சிட்டியா? அம்மா நான் டீ கடையில் போய் குடிச்சிட்டு வந்துடுவேம்மா. ஏன் வீட்டில் டீ அவளை போட சொல்லி குடிச்சா என்ன? இல்லைம்மா, அவள் போட்டு தான் தரேன்பா. சரி அப்படி வெளில போனா ஆளுங்களோட குடிச்சிட்டு வந்துடலாம், அதுக்கு தான். வேற என்ன? சரி நானே உங்ககிட்ட ஒன்று கேட்கணுன்ட்டு இருந்தேன், இரு வர்றாங்க. ஏண்டா உன் பொண்டாட்டி நம்ம வீட்டில் இருக்க வரைக்கும் நல்லா தானே இருந்தா, இப்போயே இப்படி வீங்கி போன மாதிரி ஆயிட்டா? ஏம்மா நல்லா தானே இருக்கா? என்னது நம்மளை பற்றி ஏதோ பேசுகிற மாதிரி இருக்குது, என்னன்னு போய் அப்படியே கேட்டுட்டு வருவோம். என்னடி சட்னி அரைக்க போகிறவளுக்கு இங்கே என்ன வேலை? ஒன்றும் இல்லை தே, டீ குடிச்சிட்டிங்களான்னு பார்த்துட்டு இந்த கப்பை எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன், வேற ஒன்றும் இல்லை தே. சரி எடுத்துகிட்டு கிளம்பு. என்னமோ பேசுகிறாங்க, கேட்க முடியாது போல இருக்கே. சரி பார்த்துக்குவோம். இல்லை நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான். என்னம்மா உன் வேலை?
அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எங்கேயோ வெளியில் கிளம்புற, நீ கிளம்பு. சரி நான் வரேன். பாக்கியா, இந்த சண்முக வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேம்மா. என்னங்க, இட்லி எல்லாம் ஊற்றி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு போங்க. இல்லை ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இந்த வந்துடுறேன், அரை மணி நேரத்தில் வந்துடுறேன், வந்து சாப்பிட்றேன். அவனுக்கு வந்து சாப்பிட தெரியாதா? வெளியில் போகிறவனை வந்து சாப்பிடுங்க இப்படிங்கன்னு சொல்லிட்டு இருக்க. சரி வா, மேலே மொட்டை மாடிக்கு போவோம், ஒரு வேலை இருக்கு. மொட்டை மாடியில் என்னத்த வேலை? துணியெல்லாம் ஒன்றும் கூட நான் காய போடலையே. என்ன சொன்னாதான் வருவியா? நட நட. கிளை வேற எதுக்கு கூட்டிகிட்டு போகிறான்னு தெரியலையே. மாடியும் நல்லா அகலமாக பெருசாக தான் இருக்குது. என்னத்த இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை பாக்கியா, வீட்டில் இருக்கும்போது டெய்லி காலையில் எழுந்திரிச்சு நடப்பேனா, அந்த ஞாபகத்தில் தான் கீழே சும்மா உட்கார முடியலை, அதான் மொட்டை மாடிக்கு போய் நடக்கலான்னு. நீயும் சும்மா தானே இருக்க, அதான் கூட்டிகிட்டு வந்தேன். சரி நீ முன்னாடி நட, நான் ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு நானும் நடக்க ஆரம்பிக்கிறேன். என்னத்தான் சொல்கிறீங்க, நடக்கிறதா? இல்லை இல்லை வேணாத்த, நீங்கள் நடந்துட்டு வாங்க, நான் கீழே போகிறேன். அட நானும் சொல்லிட்டு இருக்கேன் கீழே போகிறேன்ற, ஒழுங்கா நட. இல்லைத்த, கீழே வேலை கிடக்குது. அது இருந்தால் அப்புறம் போய் பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு நீ நட. இடாது போலையே இந்த கிளவி. என்னடி இப்படி ஆமை நட மாதிரி நடந்துட்டு இருக்க? வேகமா நட, அப்படியே ஓடு. சாவடிக்கிறாளே. வெயில் அடிக்குதா மழை வர்ற மாதிரி இருக்குதான்னு பார்ப்போம். பார்த்துட்டு தான் துணியை துவைக்க போடணும். என்னது பாக்கியா அக்கா இந்த நேரத்தில் மாடியில் நடந்துட்டு இருக்காங்க? பக்கத்தில் உங்கள் மாமியாக்காரியில் நின்றுட்டு இருக்காங்க, என்னன்னு தெரியலையே. போய் என்னன்னு கேட்பம்மா. ஐயோ தனியாக போனால் மாமியார்காரி திட்டுவாளே. நெட்டவழியும் துணைக்கு கூப்பிட வேண்டியதான். ஐயோ சாமி முடியலையே, காப்பாத்துங்க கடவுளே. ஹலோ நெட்டவெளி, என்னடி பண்ணுற? சீக்கிரம் பாக்கியாக்கா வீட்டு வரைக்கும் கொஞ்சம் வாயேன். சீக்கிரம் வாடி. என்னன்னு தெரில, காலையிலேயே அந்த அக்கா எந்திரிச்சு மாடியில் ஓடிட்டு கிடக்குது. அவங்க மாமியார் வேற அங்கே பக்கத்தில் நின்றுட்டு இருக்கேன், என்னன்னு தெரில. ஆமாம் ஆமாம் சீக்கிரம் வா. அத்தை போதுமா அத்தை, என்னால் முடியலத்த, காலெலாம் வலிக்குது, மூச்சு வாங்குதுத்த. 5 நிமிஷத்துக்கே இப்படியா? இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஓடு ஓடு, நிற்காத ஓடு. ஓ சாவடிக்கிறாளே என்னைய. அவள் வாக்கிங் போகிறேன்னு கூட்டிகிட்டு வந்து என்ன ஓட விடுறாளே. கடவுளே இந்த மனுஷன் எங்கே போனாரு? 5 நிமிஷத்துக்கே முடியல, இன்னும் 10 நிமிஷம் ஓடணுமாமே. மயக்கம் போட்டு விழுந்துருவானோ இல்லை மேலே போய் சேர்ந்துருவானோ தெரியலையே. என்ன பாக்கியாக்கா, காலையிலேயே வாக்கிங்கு ரன்னிங்னு ஓடிட்டு இருக்கீங்க போல இருக்கு. அட நீங்க எப்படி வந்தீங்க? நான் இங்க ஓடுறது உங்களுக்கு எப்படி தெரியும்? நானே எங்க மாடிக்கு சும்மா வந்தேனா, நீங்க ஓடுறத பார்த்தேன், அதனால நெட்ட வரைக்கும் போனை போட்டு கூட்டிட்டு வந்தேன். ஆமா என்னக்கா என்னாச்சு? நின்று தான் பேசுங்களேன், ஏன் ஓடிட்டே இருக்கீங்க? ஐயோ கடவுளே, அதை ஏண்டி கேட்குறீங்க? பின்னாடி ஒருத்தி நிற்கிறா பாரு, என் உயிரை போட்டு வாங்குறா. நெட்டவள்ளி கீதா, என்னை எப்படியாவது காப்பாத்துங்களேன். அட என்ன பாக்கியாக்கா, ரொம்ப டார்ச்சர் பண்ணுதோ? இரு இரு என்னன்னு நான் கேட்குறேன். என்ன பாக்கியாக்கா மாமியாரே, காலையிலேயே அந்த அக்கா ஓட விட்டுட்டு இருக்கீங்க? ஆமாம் நீங்கள் 2 பேரும் காலையிலேயே இந்த பக்கம் என்ன? உங்களுக்கு வீட்டில் வேலை இல்லையா? புருஷன் பிள்ளை குட்டிங்களுக்கெல்லாம் சாப்பாடு செஞ்சு போட்டு வீட்டு வேலையை பார்க்க மாட்டீங்களா? இப்படி தான் ஊர் சுற்றிட்டே இருப்பீங்களா அடி 2 பேரும்? இங்கே பாருங்க, எங்கள் பாக்கியாக்கா வீட்டுக்கு நாங்கள் எப்போ வேணால் வருவோம், எத்தனை டைம் வேணால் வருவோம், அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது சரியா? நல்லா கேளு நெட்டவள்ளி. ஆமாம் நாங்கள் பாக்கியா வீட்டுக்கு வர்றதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? இங்கே பாருங்கடி 2 பேரும், இது என் மகன் வீடு, அதை தெரிஞ்சுக்கோங்க சரியா? ஹலோ பாட்டி, இது உங்கள் மகன் வீடு மட்டும் இல்லை, எங்கள் பாக்கியாக்கா வீடும் தான். அடே நெட்டச்சி, என்ன பாட்டியா? நான் உனக்கு பாட்டியா? ஐயோ கொஞ்சம் 2 பேரும் பேசாமல் இருங்கடி, வீணா வம்பை இழுத்து விட்டுட்டு போயிடாதீங்க. அப்புறம் என்ன பாக்கியாக்கா, பார்த்தீங்களா என்ன பேச்சு பேசுகிறான்னு இந்த கிளவி? பாருங்கக்கா, உங்களுக்காக தான் பொறுமையாக இருக்க பார்த்துக்கோங்க, எல்லானா அடிதடி ஆகி போயிடும். என்னது அடிதடியா? ஏண்டி பாக்கியா, இவளுங்க என்ன பேச்சு பேசுகிறாங்க? நீ எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கியா? நீ தானே இவளுங்களை உசுப்பேத்தி விட்டு பேச வைக்கிறது, அப்புறம் நீ எப்படி பேசுவ? இன்னைக்கு என் மயன் வரட்டும். சரி பேக்கலவி, உங்ககிட்ட என்ன பேச்சு எங்களுக்கு? பாக்கியாக்கா ரேஷன் கடையில் நல்ல அரிசியாக போட்டுட்ருக்காங்கக்கா, சரி அதையும் சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன், வரீங்களா? இங்கே பாக்கியா, நான் சொல்லாமல் நீ கீழே இறங்கக்கூடாது சொல்லிவிட்டேன். ஆமாம் வேணா, நான் ரேஷன் கடைக்கு போயிட்டு வரேன், வாங்கடி போவோம். அத்தை இல்லத்த, ரேஷன் கடையில் கைரேகை வைக்கணும், அதுக்கு தான். என் பேர் தானே கார்டில் இருக்குது, ஏன் என் பேர் அடிச்சிட்டிங்களா என்ன? அப்படியா, உங்கள் பேர் கார்டில் தான் இருக்குதா? சரி அப்போ வாங்க போவோம். நடங்க போவோம். கார்டு எங்கடி இருக்குது சொல்லு, நான் எடுத்துக்கிறேன். அத்தை அந்த சோஃபாவுக்கு மேலே இருக்க செல்ஃபில் இருக்குத்த. நீங்கள் வர்றதுலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் 30 கிலோ அரிசியை தூக்கிட்டு வரணும், அதையும் பார்த்துக்கோங்க. ஆத்தாடி 30 கிலோ அரிசியா? பேசாமல் நம்ம கண்ணாடியை மாட்டிட்டு நடக்க ஆரம்பிச்சிட வேண்டியதுதான், நம்மளால அரிசி தூக்க முடியாதுப்பா சாமி. என்ன நாங்கள் பாட்டு கேட்டுட்ருக்கோம், நீங்கள் பாட்டுக்கு போயிட்டுறீங்க, வாங்க லேட் ஆகுது போகணும்ல, அப்புறம் கடையை சாத்திட்டு போயிடுவாங்க. இல்லை நான் எனக்கு
வாக்கிங் போகணும். நீங்கள் போயிட்டு வாங்க. இந்த பாக்கியா நீ கூட போயிட்டு வாமா, நான் நடக்கணும். சரிங்க அத்தை. ஒரு நிமிஷம் அசந்து போயிருந்தா அம்பிட்டுதான் போலையா நம்ம நிலமை. சச்ச நம்மளால முடியாது சாமி. சரி இந்த இப்படி உட்காருங்க, நான் போய் இந்த ரேஷன் கார்டும் அரிசிக்கு பையன் எடுத்துட்டு வந்துடுறேன். அட பாக்கியாக்கா நீங்கள் எங்கே போகிறீங்க? நில்லுங்க ஒரு நிமிஷம். ஏன் நெட்டவள்ளி, ரேஷன் கடைக்கு போனோம்ல. அட பாக்கியாக்கா, ரேஷன் கடையெல்லாம் இன்னைக்கு இல்லைக்கா. உங்கள் மாமியார் கிட்ட இருந்து உங்களை காப்பாற்றணும்னா சும்மா பொய் சொன்னோம். அடிப்பாவீங்களா, பொய் சொல்லியா கூட்டி வந்தீங்க? நல்ல வேலை நீங்களாவது வந்தீங்களே, இல்லைன்னா என் நிலைமை என்ன ஆகுறது தெரியுமா? ஆமாம் பாக்கியாக்கா, ஏன்க்கா உங்கள் மாமியார் இப்போ இருக்காங்க? ஆனா இன்னைக்கு நேத்தா அது அப்படி இருக்கு. நான் கட்டிட்டு வந்த நாள்ல இருந்தே இப்படிதான் இருக்கு. சரி விடுங்க, இன்னைக்கு எப்படியோ தப்புச்சாச்சுன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். ஏன் பாக்கியாக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள் மாமியார் கீழே வந்துருவாங்களே, உங்களை பார்த்து கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ரேஷன் கடைக்கு போகலையான்னு. வேற என்னத்த சொல்றது, அரிசி காலி ஆயிடுச்சான் அப்படின்னு போயிட்டு வந்துட்டேன் அப்படின்ற வேண்டியதுதான். ஆமாம் இந்த மாதிரி ஆளுக்கிட்டலாம் போய் சொல்கிறதுல தப்பு இல்லை. சரிக்கா நாங்கள் கிளம்புறோம். சரிங்க, போயிட்டு வாங்க நெட்டவலி கீதா. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் அதை பேக் பண்ணி ஊருக்கு அனுப்பிச்சிடுறோம். இன்னும் ஏதாவது பண்ணதுன்னா எனக்கு சொல்லுங்க, சரியா? அட சரி கீதா, சரி நீங்கள் போயிட்டு வாங்க. பாவம் நம்ம பாக்கியாக்கா, இந்த மாமியார் கிழவி ஏதாவது பண்ணியே ஆகணும் நெட்டவலி. பாக்கா அப்படியே பேசிட்டே போகிற வழியில் ஏதாவது ஒரு பிளானை போடுவோம். கடவுளா பார்த்து இன்னைக்கு இவங்க ரெண்டு பேத்தையும் அனுப்பிச்சு வச்சதால தப்புச்சோம் இன்னைக்கு. நாளைக்கு என்ன பாடுபடுத்த போறான்னு தெரியலையே. நாளைக்கு மட்டும் ஏதாவது பண்ணட்டும். அது பண்ணல அது பிள்ளைய போட்டு நான் விழுக்கிற வெளியில நாளைக்கே அதை வீட்டை விட்டு ஓடிடும். இந்த மனுஷன் வரட்டும் இன்னைக்கு இருக்கு. என்னடி வித்யா, அப்பதான் வேற நடை வீட்டில் உட்காந்துருக்கு. இப்போ தாண்டி போனால் ஏதாவது கூப்பிட்டு வச்சு பேசுமே. அப்போ பேசாமல் ரூமுக்கே போயிடலாமா? அந்த அப்பத்தான் அந்த பக்கம் போனதுக்கப்புறம் அப்புறம் நம்ம வெளியில் போகலாம். வேணாண்டி, அது எப்போ அங்கிட்டு போகிறது, அப்புறம் நம்ம எப்போ விளையாட போகிறது, அப்புறம் லேட் ஆயிரும். சரிவா, அப்படியே கண்டுக்காத மாதிரியே போவோம். என்னங்கடி, நடு வீட்டில் ஒருத்தி குத்துக்கல்லாட்ட உட்காந்துருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறீங்க. அப்பதான் இங்கே தான் உட்காந்துருக்கிறியா? நாங்கள் விளையாட போகிற ஞாபகத்தில் அப்படியே போயிட்டோம். போவீங்க வாங்க, இங்கே வந்து உட்காருங்க வாங்க ரெண்டு பேரும். என்ன அப்பதான் நாங்கள் விளையாட போகிறோன்னு சொல்கிறேன், நீ பாட்டுக்கு வந்து உட்கார சொல்கிற. ஏண்டி, நானும் வந்ததுலேருந்தே பார்க்குறேன், ஸ்கூலுக்கு போகிறீங்க, வர்றீங்க, விளையாடுறீங்க, சாப்பிட்றீங்க, தூங்குறீங்க. இந்த அப்பத்தாவை கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் கூட பாசமே இல்லை பிள்ளைகளுக்கு. உங்கள் அம்மா அப்படி வளர்த்துருக்காளா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்பத்தா. ஒரு வாரம் இங்கே தானே இருக்க போகிற, எங்கள் கூட தானே இருக்க போகிற. அப்புறம் என்ன அப்பத்தா, இப்போ விளையாட போகிறோமே. சொன்னால் கேட்க மாட்டீங்க. சரி போங்க. ஏ திவ்யா, அப்படியே நவுந்து ஓடிடிடி. எந்திரிச்சா அப்புறம் அப்பதாக்கு மனசு மாதிரி மறுபடியும் பிடிச்சி வச்சுக்கோ. ஓடு. அத்தை, சாப்பாடு எடுத்து வைக்கிறத சாப்பிட்றீங்களா? இல்லை எனக்கு ஒன்றும் பசிக்கலை. ஆமாம், எங்கே உன் சேலையை காணோம்? குழாயும் சட்டையும் மாட்டிக்கிட்டு நிற்கிற. என்னது குழாயும் சட்டையுமா? அட, நீ போட்டிருக்கிய துணி, அதைத்தான் சொன்னேன். அதுவாட்ட, போன வாரம் என் தங்கச்சி வந்திருந்தா, அவளுக்கு 2 சுடிதார் எடுத்தாலாம். ஒன்று எனக்கு கொடுத்தா, போட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. சரி வச்சுக்கன்னு சொல்லிட்டாத்த, அந்த துணி தான் இது. ஆமாம், உன் தங்கச்சி இங்கே வந்து போயிட்டு இருக்காளா என்ன? இது என்ன பழக்கம்? இது எப்போ இருந்து நடந்துட்டு இருக்கு? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லத்த. பிள்ளைங்க ரெண்டையும் நம்ம ஸ்கூலில் தான் சேர்த்துருக்கா. ஏதோ மீட்டிங்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு வந்துட்டு அப்படியே வந்தா. அடிக்கடியெல்லாம் வரமாட்டாங்கத்த. வராமல் இருந்தால் சந்தோஷம்தான். சரி வா, அப்படியே வெளியில் போயிட்டு ரோட்டு பக்கமாக கொஞ்சம் நடந்துட்டு வருவோம். காத்தாட இருக்கும், வீட்டுக்குள்ளேயே இருக்க ஒரு மாதிரி இருக்குல்ல. போங்க, நீங்கள் போய் நடந்துட்டு வாங்க. நான் உங்களுக்கு டீ கூட போட்டு வைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் அடுப்படியில் வேலை இருக்குது. பிள்ளைங்களோட யூனிஃபார்ம் எல்லாம் துவைக்கணும், ஊற வச்சிருக்கேன். துவைச்சி போட்டுட்டு வரேன். அட, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நீ நட. இவன் மட்டும் மகன் வீட்டுக்கு வரா. ஏன் தங்கச்சி அவங்க அக்கா வீட்டுக்கு வந்தா என்னவா? எம்பிட்டு திமிரு இருக்கும், வேலை இருக்குதுன்ற நடவாமல நட. சனியை முடிச்ச கிளவி உயிரை வாங்குறாளே. பாக்கியா, அப்படியே இந்த ரோட்டில் ஒரு ரவுண்டு ஓடி வா, சரியா? உனக்கு வெயிட் தூக்குற பொருள் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். அதை வச்சு எக்ஸசைஸ் பண்ணால் அந்த கையெல்லாம் நல்லா குறையுமா? நீ போய் ஒரு ஓட்டம் ஓடிட்டு வா. சரிங்கத்த. எனக்கு இவன் மாமியாரா இல்லை ஜிம்மு ட்ரெயினரான்னு தெரியலையே. என் உடம்பு குறைக்கிறதுல இவன் ரொம்ப குறியா இருக்கிறா. இங்கே போய் தொலைஞ்சாருன்னு தெரியல அந்த மனுஷன். வரட்டும் இன்னைக்கு. நேத்தாவது மாடியில் ஓட விட்டா, இன்னைக்கு நடு ரோட்டில் ஓடிட்டு இருக்கேன். குறுக்க ஏதாவது லாரி கீரி வந்துடக்கூடாது. கடவுளே. சிங்கப்பெண்ணே, சிங்கப்பெண்ணே, ஆனினமே உன்னை வணங்குமே. சிங்கப்பெண்ணே, சிங்கப்பெண்ணே. எவன்னு தெரியலையே, நம்மளை பார்த்து பாட்டு பாடுற மாதிரி இருக்கு. நிக்காம ஓடு 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 வரான் பாரு வேட்டக்காரன். கண்டிப்பா நம்மள தான் பாடுறாங்க. எந்த மூலையில நின்று பாடுறான்னு தெரியலையே. கடவுளே, என்ன கொடுமை இதெல்லாம். அடியே, ஓடுனது போதும், நில்லு.
இந்த இதுதான் வெயிட் தூக்குறது சரியா? இது நல்லா வெயிட்டாக இருக்கும். அப்படியே தூக்கி பொறுமையாக தூக்கி தலைக்கு மேலே நிறுத்து சரியா? இப்படியே ஒரு 10 செட்டு பண்ணு. உடம்புக்கும் நல்லது, கைக்கும் நல்லது. சரிங்க அத்தை. ஆத்தாடி, என்ன அசைக்கவே முடியல, இம்புட்டு வெயிட்டா இருக்குது. 2 குடம் தண்ணி கூட தூக்கிடலாம் போல, இது நகர்த்த முடியலையே. என்னடி அங்க முக்கி முடங்கிட்டு கிடக்குற? தூக்கு. அந்த கிழவிக்கு ஒரு கேடு வர மாட்டேங்குதே. தூக்குனா முடிஞ்சாதானே தூக்குறது. ஐயோ ஐயோ. அத்தை, இந்த தூக்குறேன். எப்பா பாப்பா, காலை உசரம் தூக்குறதுக்கே கை 2 உடஞ்சிர மாதிரி இருக்கே. இது எப்படி தலைக்கு மேல தூக்குறது? கமான் பாக்கியா, கமான். கமான். ஆமாத்தா, கமான். இந்த தூக்கிட்டேன். ஷபா, ஐயோ மூச்சு வாங்குதே. மண்டையில இருந்து போட்டு மண்டை உடஞ்சிட போகுது. அத்தை, தூக்கிட்டேன், போதுமா? ஆத்தாடியோ, இந்த அக்கா என்ன நடு ரோட்ல நின்று வித்த காட்டிட்டு இருக்குது? அட என்னடி, ஒரு தடவை தானே தூக்கியிருக்க, ஒரு 10 செட்டு பண்ணி இதே மாதிரி. 10 செட்டா? ஐயோ, நான் பரலோகமே போய் சேர்ந்துருவனே. பாக்கியாக்கா, என்னாச்சுக்கா உங்களுக்கு? கீதா, வா கீதா. ஐயோ முடியல கீதா, 10 செட்டு தூக்க சொல்றா கீதா. இவ என்ன காப்பாத்திடியே. ஐயோ சாயுது, புடிங்க சாயுதே. அடி, தலையில எதுவும் போட்டுறாத கோய். ஐயோ, தலையிலேயே விழுந்துருச்சு. வலிக்குதே அம்மா, வலிக்குதே. காப்பாத்துங்க. ஆத்தாடி, விழுந்துட்டாலே. ஐயோ நாயிலடா சாமி, உள்ள ஓடிட வேண்டியதான். பாக்கியாக்கா என்னாச்சுக்கா? ஐயோ, பேச்சு மூச்சு இல்லாமல கிடக்குற. உன் மாமியார் கேரி வேற உள்ள ஓடிட்டாலே. கூட யாருமே இல்லையா தூக்குறதுக்கு? இந்த பாக்கியா என்ன வீட்டுக்கு முன்னாடி நடு ரோட்ல இப்படி படுத்துருக்கா? பாக்கியா என்னாச்சு? கீதா என்ன பண்ணிட்டு இருக்கா? வந்துட்டீங்களாண்ணே? வாங்கின ஒரு கை பிடிங்கண்ணே. உங்க அம்மா இந்த அக்காவை ஏதாவது எக்ஸசைஸ் பண்ண சொல்லி பாவம் தலையில கம்பி விழுந்துருச்சுண்ணே. பேச்சு மூச்சு இல்லாம இருக்காங்க, ஆஸ்பத்திரி கொண்டு போகணுண்ணே. ஐயோ பாக்கியா, உனக்கு என்னாச்சு பாக்கியா? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? புடிமா தங்கச்சி, கீதா புடிமா. ஐயோ, என் பாக்கியாக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. கடவுளே காப்பாத்துங்க டாக்டர், சீக்கிரம் வாங்க டாக்டர். ஐயோ பாக்கியாக்கா, கண்ணை திறந்து பாருக்கா, என்னாச்சுக்கா உனக்கு? ஐயோ மனுஷா, உங்க அம்மா தாயா கொண்டு வந்து என்ன எக்ஸசைஸ் பண்ண, அதை பண்ணி இதை பண்ணுன்னு கொடுமைப்படுத்தி அங்கிருந்து நான் கீழே கம்பியை போட்டு விழுந்துட்டேன் தெரியுமா? இதுக்கப்புறம் உங்க அம்மா வீட்டில் இருந்தா நான் வீட்டுக்கே வரமாட்டேன். ஒழுங்கா உங்க அம்மா ஊருக்கு போக சொல்லு. ஆனா பாக்கியா, நீ ஃபர்ஸ்ட் ஒழுங்கா சரியாயி வா சரியா? வீட்டுல போய் மத்ததெல்லாம் பேசிக்கலாம். ஏமா எதுக்கு இப்போ பேஷண்ட்டை சுற்றி இப்படி நின்றுட்டு இருக்கீங்க? தள்ளமா, ட்ரீட்மெண்ட் பார்க்குறதா வேணாமா? என்னாச்சு? ஏன் முகத்துல எவ்வளோ காயம்? டாக்டர், எக்ஸசைஸ் பண்றேன்னு கம்பியை தூக்கி தலையில போட்டுட்டேன் டாக்டர். ஏமா, பார்க்க பெரிய பொம்பளை மாதிரி இருக்கா, லூசாம்மா நீ? இது கூட உனக்கு கரெக்டாக பண்ண தெரியாது? ஒழுங்கா நடக்க வேண்டியதானம்மா? எதுக்குமா உனக்கு இந்த வயசுல எக்ஸசைஸ் தெரிஞ்சு கிடக்க? ஆமா டாக்டர், லூசு தான். நான் லூசு தான் டாக்டர், லூசு தான். அம்மா நீங்க யாரு? டாக்டர், நான் தான் என் பாக்கியாவோட ஹஸ்பண்ட் டாக்டர். சரி செக் பண்ணிட்டேன். ஒன்றும் இல்லை, விழுந்ததில் முகத்தில் கொஞ்சம் காயெல்லாம் இருக்குது, அதுக்கு மருந்து போட்டால் சரியாயிடும். விழுந்த அதிர்ச்சியில் கொஞ்சம் இருக்காங்க, அது ஒன்றும் இல்லை. கொஞ்சம் ட்ரிப்ஸு போட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம். சரிங்க டாக்டர். சரி, மெடிக்கலில் கொஞ்சம் மருந்தெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, எழுதியிருக்கேன். மருந்து வாங்கிட்டு கொஞ்சம் பில்லை பே பண்ணிடுங்கப்பா. ஓகே டாக்டர். கீதா, கொஞ்சம் பார்த்துக்கம்மா, இதை வந்துடுறேன். பாக்கியாக்கா, நீ ஒன்றும் கவலைப்படாத. உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த உன் மாமியாரை ஒன்றும் இல்லைன்னு ஆக்கிறேன் சரியா? இரு, நானும் நெட்டவழியும் உங்கள் வீட்டு வரைக்கும் போயிட்டு வரோம். நீ ஹாஸ்பிட்டலில் ரெஸ்ட் எடுத்துட்டு வீட்டுக்கு போயில உன் மாமியார் அங்கே இருக்காது சரியா? நாங்கள் பார்த்துக்கிறோம் எல்லாத்தையும். ஏ கீதா, நில்லுடி, எங்கடி போற? ஒன்றும் பண்ணிடாதடி, வயசான காலத்தில் செத்து இதே போயிட போகுது. பேசாமல் இருக்கா, உனக்கு ஒன்றும் தெரியாது. என்ன பண்ண போறாளுகள்னு தெரியலையே, ஆல்ரெடி இருக்க பிரச்சனையில இது வேறையா? ஐயோ, என்னாச்சுன்னு வேற தெரியலையே. இவனையும் இன்னும் காணோம். என்ன ஆனாலும் நம்ம மேலெல்லாம் பழி போடுவாங்க. என்னட்ட இல்லை, கிளவி இங்கே தான் நிற்கிறா. சொன்ன ஞாபகம் இருக்கா? ஆரம்பிக்கிட்டா? கீதாக்கா நீ ஆரம்பிக்கா, நானும் பார்த்துக்கிறேன். சீக்கிரம் போய் 4 செட்டு துணி எடுத்து வைக்கணும். இந்த டீ ஊற்றுறதுக்கு ஃப்ளாஸ்க் எடுக்கணும். பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு, சோப்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சீக்கிரமாக போகணும். என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. கடவுளே, நீ தான் பாக்கி அக்காவை காப்பாற்றணும். கீதா, என்னம்மா ஆச்சியா மருமகளுக்கு? நல்லா இருக்கால? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அடியே கிளவி, என்ன தைரியம் இருந்தால் நீ இன்னும் இந்த வீட்டில் இருக்க? எங்கள் பாக்கி அக்காவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டேன். படுக்கை ஆக்கி விட்டு இல்லை. இரு, உன்னைய வச்சுக்கிறேன். நான் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு தான் வந்திருக்கோம். கொலை முயற்சியாக பண்ணுற மருமகளை கொலை முயற்சி பண்ணுறேன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன். இரு. என்னம்மா கொலை முயற்சின்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிற? நான் என்னம்மா பண்ணேன்? என்னதே நீ என்ன பண்ணினியா? நீ என்ன பண்ணலன்னு கேட்குற? எங்கள் பாக்கியாக்காவை என்ன பாடுபடுத்தினா 2 நாளில்? இன்னைக்கு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை ஜெயிலில் வச்சு கழித்தீங்க வைக்கணுமா இல்லையான்னு மட்டும் பாரு. அதுக்கு தானே வந்திருக்கோம் 2 பேரும். பாக்கியாக்காவுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு, உன்னை உயிரோடய விட மாட்டேன் பார்த்துக்க. என்னம்மா இப்படிலாம் பேசுறீங்க? வயசான காலத்தில் ஜெயிலு கழின்றீங்க. என் உடம்புக்கு அதெல்லாம் ஒத்துக்காதுமா, என்னை விட்டுருங்கம்மா, நான் எங்கள் வீட்டுக்கே போயிடுறேன். என்ன கிழவி, அதை எப்படி உன்னை விட முடியும்? நீ பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்போ எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறியா? அம்மா தாயே, என்னை விட்டுருங்கம்மா, தெரியாமல் பண்ணிட்டேம்மா. என்னது தெரியாமல் பண்ணிட்டியா? மன்னிப்பு கேட்கறதா இருந்தா ஹாஸ்பிட்டலில் போய் எங்கள் பாக்கியாக்கா காலில் விழுந்து மன்னிப்பு கேளு சரியா? நீ கேட்கறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், போலீஸ் அங்கேயே ஸ்ட்ரைட்டாக வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணிடும் பார்த்துக்க. அம்மா இப்படிலாம் என்ன பயமுறுத்தாதீங்கம்மா, வயசான காலத்தில். ஐயோ, தெரியாமல் பண்ணிட்டேம்மா. ஐயோ கடவுளே, இதுக்கப்புறம் நான் இப்படிலாம் பண்ண மாட்டேன். நான் என் ஊருக்கே போகிறேன். நான் இதுக்கப்புறம் இங்கே வரவே மாட்டேன்.
அப்படி போடே 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 கண்ணாலே. இப்படி போடே 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 கையாலே. எப்படியோ கிளவி ஓடிட்டா. இதுக்கப்புறம் தான் பாக்கியாக்காக்கு நிம்மதி. சூப்பர் சூப்பர், நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு. ஜாலிதான், சக்சஸ். சரிக்கா கீதாக்கா, வாக்கா நம்ம போய் பாக்கியாக்காவை ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வருவோம். ஓட்ட போர்டில் கிளவி துண்டக்கான துணியக்கானெல்லாம் ஓடுறா, வீட்டை கூட பூட்டலையே. நம்மளே வீட்டை சாத்திட்டு போவோம். அக்கா, உனக்கு இப்போ உடம்பு பரவாயில்லையாக்கா? நல்லா இருக்கு நெட்டவள்ளி. நீ எப்படி வந்தீங்க? கீதாக்கா தான் ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொன்னாங்கக்கா. அதான் வீட்டுக்கு போய் உங்க மாமியாரை ஒரு மிரட்டல ஒரே ஓட்ட துண்டக்கான துணியை காணணும்னு பாத்துக்கோங்க. என்னடி சொல்றீங்க? என்ன பண்ணுனீங்க? அட அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியா, நாங்கள் பேசுகிற விதமாக பேசி உங்கள் மாமியாரை அனுப்பிச்சாச்சு. இதுக்கப்புறம் உங்கள் சைடு தலை வச்சு படுக்காது. இப்போ என் வீட்டுக்காரர் வந்து அவங்க அம்மா எங்கன்னு கேட்டால் நான் என்னடி சொல்கிறது? தெரியலன்னு சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்களே ஹாஸ்பிட்டல் இருக்கீங்கல்ல. மிரட்டினது நாங்க தானே, அது உங்களுக்கு மட்டும் தானே தெரியும், அண்ணனுக்கு தெரியாதுல்ல. சொல்லாம கொள்ளாம ஊருக்கு போயிடுச்சுன்னு சொல்லிட வேண்டியதுதான். அப்படிதான். நீங்க எதுக்கு இதெல்லாம் போட்டி வச்சுட்டு இருக்கீங்க? அவ்வளோதானே. ஏதோ சொல்றீங்கடி, நல்லது நடந்தா சந்தோஷம்தான். அப்புறம்க்கா, உங்க மகளுங்க 2 பேரும் வந்தாளுங்க. வீட்டில் ஆளை காணன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் தான் இதெல்லாம் சொல்லி வீட்டில் கூப்பிட்டு எங்கள் வீட்டில் உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன். ஐயோ, பயந்துட போறாளுங்கடி. இல்லைக்கா, அப்படிலாம் சொல்லுவேனே. அம்மாவுக்கு சாப்பிடாம கொஞ்சம் தலை சுற்றிடுச்சு, அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்கோம். நீங்கள் எங்கள் வீட்டில் இருங்கம்மா, நான் போய் அம்மா கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். பாக்கியா, கிளம்புவோமா? போகலாங்க. பாத்துக்கா, பார்த்து எந்திரிச்சு வா.